بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله العظيم. வினயத்திற்குரிய மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் இறுதி வசனத்தை பார்க்கிறோம். அந்த வசனம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றியும் வல்லதீன மஅஹு என்ற வசனத்தின் வழியாக அவர்களது அருமை தோழர்களான சஹாபாக்கள் குறித்தும் பேசுகிறது. இதில் சஹாபாக்கள் குறித்து இந்த வசனம் கூறுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி முதலில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டு அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்கள் அஷித்தாஉ அலல் குஃபார், இறை மறுப்பாளர்களிடத்தில் கடுமையாக நடக்கக்கூடியவர்கள், ருஹமாஉ பைனஹும், அதே நேரத்தில் தங்களுக்கிடையே அன்போடும் முஹப்பத்தோடும் இரக்க சிந்தனையோடும் நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்ற இந்த வசனத்திற்கான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். எப்படியெல்லாம் சஹாபாக்கள் இறை மறுப்பாளர்கள் மீது கடுமையான சிந்தனையுடையவர்கள் என்றும் மோமின்கள் மீது இரக்கமுடையவர்கள் என்றும் இந்த பண்புகளையே அல்லாஹ் மோமின்களிடத்தில் விரும்புகிறான் என்பது தொடர்பான ஹதீஸ்கள் எல்லாம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹின் அருளால் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மேலும் சஹாபாக்களின் உயர்வை சொல்கின்ற பொழுது தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, மேலும் அந்த நபித்தோழர்களை ருக்கு செய்தவர்களாகவும் சஜிதா செய்தவர்களாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ருக்கு செய்தவர்கள் சஜிதா செய்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரும்பாலும் தொழுகையில் ஈடுபட்டிருப்பவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் என்பது அதன் பொருள். ருக்கு சஜிதா என்பதற்கு ருக்குவுக்கு மட்டும் பொருள் அல்ல, சஜிதா என்பதற்கு சஜிதா என்பது மட்டும் பொருள் அல்ல. தொழுகையின் மிக முக்கியமான பகுதியான ருக்கு சஜிதாவை அல்லாஹ் குறிப்பிட்டு ஒட்டுமொத்த முழுமையான தொழுகையே அல்லாஹ் இங்கே நாடுகிறான் என்பது அதன் பொருள். அதன் அடிப்படையில் நீங்கள் சஹாபாக்களை தொழுகையில் ஈடுபட்டிருப்பவர்களாக பார்ப்பீர்கள். அப்போ இங்கே சஹாபாக்களுடைய உயர்ந்த பண்பை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பெரும்பாலும் சதா தொழுது கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது சாலிஹான அமல்களை செய்வார்கள்.
சாலிஹான அமல்களில் மிக முக்கியமானது தொழுகை. சாலிஹான அமல்களை மோமின்கள் செய்வார்கள். சாலிஹான அமல்களில் மிக முக்கியமானது தொழுகை. இந்த தொழுகையின் மீது ஆழ்ந்த அக்கறையும் கவனமும் அவர்களுக்கு இருக்கும். அவர்களை தொழுகின்ற நிலையில் நீங்கள் காண்பீர்கள். நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்க முடியும். சஹாபாக்கள் தொழுகையுடைய விஷயங்களில் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்பது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மோமின்களின் மீது தொழுகையை முதலில் கடமையாக ஆக்கியிருக்கிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தன். தொழுகை என்பது மோமின்களின் மீது கடமை, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. எப்பொழுதாவது தொழுது கொள்ளலாம் என்பதல்ல, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுவது கடமை. அந்த 5 நேரம் எந்த நேரம் என்பதும் சொல்லப்படுகிறது. இந்த கடமையான தொழுகையும் சரி, கடமைக்கு அப்பாற்பட்ட கடமை என்பது இப்போ ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இதனுடைய ஃபர்து தொழுகைகள் கடமையானவைகள். இந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்பின் தொழப்படுகின்ற சுன்னத்தான தொழுகைகள் அவைகள் கடமை அல்ல, உபரி வணக்கங்கள், சுன்னத்துகள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுன்னத்துகளையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் வரும் மிக முக்கிய சுன்னத்து மக்கா என்று சொல்லப்படுகின்ற சில தொழுகைகள் உண்டு. லுஹர் சுபஹுடைய முன் சுன்னத், லுஹருடைய முன் சுன்னத், மக்ரிபுக்கு பின்னால் தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத், லுஹருக்கு பின்பு தொழப்படுகின்ற 2 ரக்காத்துகள் சுன்னத். இப்படி சில 12 ரக்காத்துகள் சுன்னத்து முஅக்கதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சுன்னத்து தான், ஆனால் விட்டதே இல்லை. தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேமமாக தொழுதிருக்கிறார்கள். ஃபர்து அல்ல, ஆனால் சுன்னத்தில் மிக முக்கியமாக. இது அல்லாமல் இந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் தொழுகின்ற சுன்னத் தொழுகைகள் அல்லாமல் இதர நஃபிலான பல தொழுகைகளும் உண்டு. சுபஹுக்கு பின்பு சூரியன் உதயமாகி 20 நிமிடங்களுக்கு பின்பு தொழக்கூடிய இஷ்ராக்குடைய தொழுகை, அதற்கடுத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்பு நிறைவேற்றப்படுகின்ற துஹாவுடைய தொழுகை, மக்ரிபிற்கு பின்பு தொழப்படுகின்ற 6 ரக்காத்து தொழுகின்ற அவ்வாபின் தொழுகை, நள்ளிரவில் தொழப்படுகின்ற தஹஜ்ஜுதுடைய தொழுகை. உதாரணத்திற்கு நஃபிலான வணக்கங்களில் ஃபர்தான தொழுகைக்கு முன்பின் தொழப்படுகின்ற மிக முக்கியமான சுன்னத் முஅக்கதாவிற்கு அடுத்து இந்த தொழுகைகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கும். இன்னும் இது அல்லாமல் ஸலாத்துல் ஹாஜத், ஏதேனும் ஒரு தேவை இருக்கிறது, நாம் மனிதரிடத்தில் தேவையாவதற்கு முன்பு, உலகில் ரீதியான தேவைகளை காரணங்களை யோசிப்பதற்கு முன்பு 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் ஃபஸ்ட்டு முறையிட்டு விட்டு அப்புறம் செய்வோம். உதாரணத்துக்கு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, கடை போகிறோம், கடையை திறந்து வைக்கத்தான் முடியுமே தவிர கஸ்டமரை கையை பிடிச்சி இழுக்க முடியாது. கடையை திறந்து தான் வைக்க முடியும். 2 ரக்காத்து தொழுது விட்டு, யா அல்லாஹ், நான் நீ தரக்கூடிய ரிஸ்கை தேடி செல்கின்றேன். நான் என்னுடைய வியாபாரத்தை நேர்மையாக நடப்பதற்கு உதவி செய். என்னுடைய கஸ்டமரிடத்தில் கண்ணியமாக நடப்பதற்கு நீ உதவி செய். என்னுடைய வியாபாரத்தில் இறையச்சத்தோடு நான் நடந்து கொள்வதற்கு நீ தௌஃபீக் செய். எனக்கு அந்த வியாபாரத்தில் பரக்கத்து செய். இப்போ அல்லாஹ் மக்களை அனுப்பி வைக்கிறான். அவ்வளோ நம்ம என்ன செய்ய முடியும்? மனிதர்கள் அவர்களாக வந்தால் தானே. பக்கத்தில் பார்க்குறோம், ஒரு கடையில் கூட்டம் கட்டி ஏறுது, இன்னொரு கடையில் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. ஆனால் கூட்டம் ஏறுதுங்கிறதுக்காக அது ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியலை. சாதாரணமான பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், அதிகமான கூட்டம் இருக்கிறது. மிக முதல் தரத்தில் ஒரு பொருளை ஒருவர் வைத்திருக்கிறார், கூட்டம் இல்லாமலும் இருக்கிறது. அப்போ அந்த வியாபாரம் என்பது அல்லாஹ்வுடைய கையில். உதாரணத்திற்கு இதை சொல்கிறேன். அதே போன்று ஒருவர் அலுவலக பணிகளை நிறைவேற்றுகிறார், ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இன்றைக்கு அவங்க எல்லாமே அவர்களுடைய இடத்திலிருந்து பார்த்தால் அந்தந்த வேலைகள் கஷ்டமானது தான். அதில் சில நெருக்கடிகள் இருக்கும், சில சிரமங்கள் இருக்கும். அப்போ அவங்க 2 ரக்காத் தொழுதுட்டு அந்த பணியை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பணியில் பரக்கத்து இருக்கும். சில பணிகள் மூளைக்கு அதிகம் வேலை உள்ள பணிகள், யோசிக்கின்றபோது அவனுடைய பிரெயினில் அல்லாஹ் கல்வியில் எதை போடுறானோ அதுதான் ரிசல்ட்டு. அதை வச்சு தான் அவன் வேலை செய்ய முடியும். ஆனால் எதை போடுறதுங்கிறது அல்லாஹ் தானே போடுறான், ரப்பிட்ட தான் கேட்கணும். டாக்டர்கள் மருத்துவ தொழில் ஆரம்பிக்கிறாங்க, 2 ரக்காத் தொழுது விட்டு கிளினிக்கிற்கு செல்வார், 2 ரக்காத் தொழுதுட்டு போவார். டாக்டர்கள் எழுதுறாங்கன்னு நினைக்கிறோம், அந்த எழுத வைக்கிறது யாரு? அல்லாஹ்ல எழுத வைக்கிறான். இன்னைக்கு மாத்திரை மாற்றி கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் கண்டுபிடிக்க முடியலை, என்ன ப்ராப்ளம்னு தெரியலை. இவங்க யோசிக்கிறாங்க, இதுவா இருக்கலாம், கொடுத்து பார்ப்போம். அதனால 2 நாளைக்கு முன்னே மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக
அவருக்கு ஷிஃபா கிடைச்சுங்கிற நம்பிக்கையில இல்லை. சில சமயங்கள் ஒருவேளை சரியாகிவிட்டால் நாம் நினைத்தது சரி, அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் 2 நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு முடிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் மாற்றி கொடுப்பாங்க. அதுலேயும் இல்லைன்னா மாற்றி கொடுப்பாங்க. சில சமயங்களில் பார்க்குறோம், பல இடங்களுக்கு சென்று எந்த நோய் என்றே கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நீண்ட நெடுங்காலம் தள்ளி போவதும் இருக்கிறது. இப்போ ஒரு மருத்துவ அல்லாஹ்விடத்தில் தொழுதுட்டு, யா அல்லாஹ், நீதான் ஷாஃபி, ஷிஃபாவை கொடுக்குறாங்க, நீதான் நோயாளிகள், நம்ம நோய்க்கு மருந்து வைத்திருப்பவன் நீதான். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மருந்துகள் இருக்கு சொல்லப்படுகிறது. இதுல இதுக்கு எது சூட்டு, இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீ எனக்கு தெளிவைத்தா அப்படின்னு சொன்னா, இவர் சில சமயத்தில் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் அனுப்புறாரு. அதுக்கடுத்து கஷ்டமா வர்றாங்க, பேஷண்ட் வர்றாங்க. ஆனா அல்லாஹ் நாடினால் முதல் டயத்திலேயே அவருடைய கல்வியில் ஒரு தெளிவை போடலாம். அது சரியானதாக இருக்கலாம். இது யாருடைய கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. இப்படி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, இது ஏதோ நம்ம அப்படி சொல்றதுனால வியாபாரிகள் நிறைய மெத்த படித்தவர்களுக்கு தான் நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆட்டோ டிரைவர் 2 ரக்காத் தொழுதுட்டு தன்னுடைய ஆட்டோவை எடுக்கிறார், அதான் முறை. இன்னைக்கு கஸ்டமர் வருவது மட்டுமே பிரச்சனையா இல்லை. சென்னை போன்ற நகரங்களில் ரோட்டில் ஓட்டுறதே பிரச்சனை தான். அல்லாஹ்வுடைய அருளில் தான் பாதுகாப்பாக போயிட்டு வரணும், துவா செஞ்சுட்டு போங்க. கார் ஓட்டுறாங்க, லாங்கில் போகிறாங்க, பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரிகிறது. யாருடைய கையில் பாதுகாப்பு இருக்குது? 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வண்டியில் உட்காருங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒரு கட்டிட தொழிலாளி, அவன் 5 மாடி 6 மாடியில் மேலே நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வேலையை சாதாரணம் நினைக்கலாம், சாதாரணம் அப்படி நினைக்க முடியும். நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நின்று கீழே பார்த்தோம்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோ தூரத்துலேருந்து வேலை செய்கிறான். 2 ரக்காத் தொழுதுட்டு நீ உன் பணியை செய். இப்படி ஸலாத்துல் ஹாஜத் எனும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற பொழுது முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டு அப்புறம் நம்முடைய பணியை செய்வது என்ற ஸலாத்துல் ஹாஜத் என்ற தொழுகையாக இருக்கட்டும். ஸலாத்து தௌபா, எத்தனையோ தவறுகள் தெரிந்து தெரியாமல் ஏற்படுகிறது. 2 ரக்காத்துகள் அல்லாஹ்விற்காக தௌபாவுடைய நஃபில் தொழுது நம்முடைய பாவமன்னிப்பு இஸ்திக்ஃபார் செஞ்சு பாவமன்னிப்பு தேடலாம். இப்படி ஃபர்து தொழுகைகள், ஃபர்து அல்லாத பருந்துண்டிய சொல்லியோடு இணைந்த முன்பின் சுன்னத்துகள், இது அல்லாமல் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டிய இஷ்ராக், துஹா, அவ்வாவின், தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகள், இது அல்லாமல் தான் விரும்புகின்ற பொழுது தேவைக்கு தகுந்தவாறு தொழக்கூடிய தொழுகைகள், இது அல்லாமல் அல்லாஹை நான் நெருங்க வேண்டும் என்பதற்காக நான் தொழுகிறேன், அவருக்கு அந்த தொழுகையில் வேறு எந்த நோக்கமுமே இருக்காது. ஸலாத்துல் ஹாஜத் இல்லை, ஹாஜத்து தொழுகை இல்லை, ஸலாத்து தௌபா இல்லை, எதுவும் இல்லை. அவர் வாட்டுக்கு தொழுதுகிட்டு இருக்கிறார். ஏன் தொழுகிறார்? தொழுகை தான் என் இறைவனை நெருங்குவதற்கு மிக இலகுவான வழி, மிக ஏற்றமான வழி. நான் எவ்வளோ முடியுமோ அவர் பக்கத்தை நான் தொழுகிறேன் அப்படின்னு அவர் தொழுகிறான்னு சொன்னால், அந்த அது என்ன பேர்? ஒரு பேரும் இல்லை. இதர நஃபிலான தொழுகை அது பகலில் இருக்கலாம், இரவில் இருக்கலாம். இது போன்று வணக்கங்கள், தொழுகையுடைய வணக்கங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தருகிறான். நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஃபர்து இருக்கு, உபரி இருக்கு. ஆனால் இதில் ரொம்ப சிறப்பிற்குரிய அமலாக தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையில் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், தராகும் ருக்கான் சுஜ்ஜதா, அவர்களை தொழுகையாளிகளாக நீங்கள் பார்ப்பீர்கள். எவ்வளவு தூரத்திற்கு சஹாபாக்கள் தொழுகையில் பேணுதலாக இருந்தார்கள். அவருடைய காலத்தில் முஸ்லிம் அல்லாத ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று காண்பிக்கக்கூடிய நயவஞ்சர்கள் கூட தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, அவங்க தொழுகைக்கு வரல அப்படின்னு சொன்னா அவர் முஸ்லிம் இல்லை என்று கருதப்படுகின்ற காலம். தொழுகைக்கு வரல அப்படின்னு சொன்னா முஸ்லிம் இல்லை, அவன் முனாஃபிக்கு அடையாளம், அவன் தொழ மாட்டான், அவன் எப்படி தொழுவான்? அவன் முஸ்லிம் இல்லை. இதனால முனாஃபிக்குகளும், முனாஃபிக்குன்னா யாரு? உள்ளத்துல ஈமான் இல்லை, ஆனா ஈமான் இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. இவர்கள் கூட தொழுகைக்கு வந்தாங்க. அதனால தான் சொல்லலாம் சொல்லுவாங்க, இஷாவும் சுபு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோமின்கள் ஆர்வத்தில் வர்றாங்க, சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் கிடைப்பான், அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்குது. அவனுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்துக்கு வர்றவன் தானே, தூக்கத்தை கெடுத்துட்டு வர்றான்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்லலாம் சொன்னாங்க, நைவஞ்சர்களுக்கு இஷாவும் சுபுகும் கஷ்டமா இருக்கும், ஆனால் தொழுவாங்க, வேற வழி இல்லை, தலைவிதியன்னு தொழுவாங்க. இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஉன அல்லாஹ் வ ஹுவ காதிஉஹும் வ இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகை நின்றா சோம்பேறிகளாக இருப்பாங்க. முனாஃபிகீன்களுடைய அடையாளம். யுராஊன அன்னாஸ், மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் தொழுவாங்க, இல்லைன்னா தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக. நான் இந்த இடத்தில் சொல்ல வருவது, ஒரு முனாஃபிக்கு கூட தொழுகையை தொழாமல் இருக்க முடியாது என்பதற்கான காரணம் என்ன? சஹாபாக்கள் அவ்வளவு தூரம் தொழுகையில் பேணுதலாக இருந்தது தான்.
இன்னைக்கு பெரிய முசீபத் என்ன அப்படின்னுட்டா, அதை விட்டு இந்த இஸ்லாமிய உம்மத்து தூரமாகிக்கிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப தூரமாகும். ஐந்து வக்து தொழுகைகள் பேணுதலாக தொழக்கூடிய ஃபர்லான தொழுகை, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. சொல்லதான் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகை பற்றியதாக. அதில் தப்பித்தால் அனைத்திலும் தப்பிப்பார், அதில் சிக்கினால் எல்லாவற்றிலும் சிக்குவார். சொல்லதான் சொல்கிறான். ஃபஸ்ட்டு தொழுகை பற்றி கேட்கப்படும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான் சூரத்துல் முத்தஸிர்ல, மா ஸலக்கக்கும் ஃபீ ஸகர், நரகவாசிகள்கிட்ட ஏப்பா நரகத்துக்கு வந்தேன்னு கேட்கப்பட்டால் அவர்கள் கூறுகின்ற முதல் பதில் காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் ஒழுங்காக தொழுகலைன்னு சொல்லுவோம். ஒப்புதல் வாக்கணும், நாங்கள் சரியாக தொழுகலை. தொழுகையில் பேணுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் ஜமஅ பைன ஸலாத்தைன் மின் கைரி உத்ரின் ஃபகத் அத்தா பாபம் மின் அப்வாபில் கபாயிர், 2 நேர தகுந்த காரணமின்றி 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்தில் சேர்த்து தொழுதால் பெரும்பாவத்தின் வாசலுக்கு வந்து விட்டார். தொழாதவங்களை பற்றி சொல்ல 2 நேர தொழுகையை ஒரு நேரத்தில் தகுந்த காரணமின்றி, நியாயமான காரணம் எதுவும் இல்லை. மகரிபி இஷாவில் தொழுகிறாரு, அசரி மகரிபில் தொழுகிறார். ஒரு வக்து உரிய நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட தொழுகை, இன்னொரு வக்து தொழுகை கலாவான தொழுகை. அப்போ சொல்லலாம் சொல்றாங்க, அதற்கு பொருள் ஒரு வக்து தகுந்த காரணம் என்று கலாமானால் பெரும்பாவத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால், தொழுகையை விட்டால் எங்கே போய் நிற்கும். ஆனால் அவ்வளவு கடமையான தொழுகை இஸ்லாமிய உம்மத் எவ்வளவு பேணுதலாக நிறைவேற்றும். 5 நேர தொழுகையில் எவ்வளோ பெரிய கூட்டம் தொழுகிற மாதிரி தெரியுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தொழ வேண்டியவர்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் அது என்ன விகிதாச்சாரம். ஜும்மாவில் தொழுதுமே, ஜும்மாவில் தொழுபவர்களே கூட மூமின்கள் எல்லாரும் வர்றது இல்லை. பெருநாள் தொழுகைக்கு பார்த்தா அந்த அடையாளம் தெரியும். பெருநாள் தொழுகையில் கீழ்ப்பள்ளி மேல்பள்ளி அங்கே இங்கே எல்லாம் ஃபில் ஆகுது. இவங்களாம் எங்கே போனாங்க? இங்கே தானே இருந்தாங்க. இல்லை மற்ற நாளில் வேறு இடத்துல தொழுதுருப்பாங்க. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால இங்கே கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் எல்லா பள்ளியுமே கூட்டமாக தானே இருக்குது, எல்லா இடத்துலையும் அப்படி தானே இருக்குது. அப்போ இவர்களெல்லாம் இங்கே உள்ளவர்கள் தான். அந்த விகிதாச்சாரம் பெருநாளோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஜும்மா குறைவு, ஜும்மாவோடு ஒப்பிடுகின்ற பொழுது 5 நேரம் குறைவு. இது யாராவது நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்ற 5 வக்து தொழுகையை பார்த்து தொழுதுக்கலாம், அப்படி யாராவது அட்ஜஸ்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல. எதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஃபர்லான தொழுகைகள் கலாவாக ஆக்கப்படுகிறது, அல்லது ஃபர்லான தொழுகைகள் தொழாமலேயே விடப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் அதை விட அது வேற வழி என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய கோபம் வராமல் எப்படி தப்பிக்க முடியும்? இப்போ நீங்கள் ஒரு தகவல் சொல்லுவாங்க, இப்லீஸ் ஒருத்தனை 1 வக்துக்கு எடுப்பான், 2 வக்துக்கு எடுப்பான், 3 வக்துக்கு எடுப்பான், 5 வக்துக்கு எடுத்துட்டான்னு சொன்னால் அதுக்கடுத்து சொல்லுவானா, இங்கே பாரு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, உனக்கு இறங்குற தண்டனை எனக்கு வந்துட போகுதுன்னு சொல்லுவான். கெடுத்ததே இவன் தான். 5 வக்து தொழுகையை தொடர்ந்து கெடுத்துட்டான்னு சொன்னால் அதுக்கடுத்து சொல்லுவானா, உனக்கு இறங்கின தண்டனை எனக்கு வந்துருமோன்னு பயப்படுறேன். இன்னைக்கு ரொம்ப 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 கம்சரியா நம்ம கவலைப்படுறோம். இப்படி அரசாங்கம் இருக்குது, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இவ்வளோ மோசமாக இருக்குது, இவங்களோ கெட்டவங்களா இருக்காங்க, நாங்கள் ஹக்கான மார்க்கத்தில் இருக்கோம், எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கரெக்டு, மார்க்கம் ஹக்கு. என்னட்ட என்ன ஹக்கு இருக்குது? தீன ஹக்கு, குரான் ஹக்கு, ஹதீஸ் ஹக்கு. என்னட்ட என்ன இருக்கு? அந்த குரான், அந்த ஹதீஸ், இறையச்சம் என்னிடத்தில் இருக்குதா? இதனுடைய அளவுகள் என்ன, விகிதாச்சாரம் என்ன யோசிக்கணும். இதில் இன்னும் பெண்களுடைய நிலை இன்னும் மோசமாகத்தான் இருக்குது, நம்மளை விட ரொம்ப மோசமாக இருக்குது. காரணம், நம்ம ஏதோ ஜும்மாவில் வர்றோம், சில விஷயங்கள் கேட்குறோம், டெய்லி தொழுகையில் வர்றோம், சில ஹதீஸ்கள் கேட்குறோம், மனசில் ஒரு சின்ன ஒரு பயம், அல்லாஹ்வுடைய அருள் செய்யணும், அல்லாஹ்வுடைய உதவி. இது போன்ற மஜ்லிஸ்களில் உட்காடுறோம், அப்பப்போ தீனுடைய மஜ்லிஸ்கள் நடக்குது, ஏதோ ஒரு உட்காடுறோம், சில விஷயங்களை கேட்குறோம். அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அகன்று, அல்லது அந்த இரையச்சமற்ற தன்மை கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் தெளிவு பெறதுக்கும் அந்த கல்வியில் ஒரு வெளிச்சம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. அது கம்மியாக இருக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகறாங்க, தொழுகையிலிருந்து தூரமாகறாங்க. தொழுகை இதுலேயும் அவங்க சுத்தமில்லாத நேரத்தில் தொழுகை விடுவதற்கு மார்க்க அனுமதிக்கிறது. அந்த ஒரு 4 நாளில் முடிஞ்சுன்னா இவங்க 10 நாள் ஆக்குவாங்க. 10 நாள் ஆக்குறதே தப்பு. 4 நாளோ 5 நாளோ 6 நாளோ எப்போ சுத்தமாகறாங்களோ அடுத்து குளிச்சுட்டு தொழுது ஆகணும். இவங்களா வச்சுக்கிற சட்டம்.
அது 3 நாளில் முடிஞ்சாலும் 1 வாரம், 4 நாளில் முடிஞ்சாலும் 1 வாரம் கணக்கு வச்சுக்கிறது. இது யார் சொன்ன கணக்கு? மார்க்கத்தை மனம் போன போக்கில் பின்பற்ற முடியாது. தீன் அல்லாஹ் ரசூல் தந்த முறையில் தான் பின்பற்ற முடியும். என் மனசுக்கு இது இப்படி படுது, என் மனசு நப்சு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, உனக்கு ரப்பு நப்சா இறைவன் அல்லாஹ். இது யாருக்கு சொல்றோம்? தொழுகையாளிகளான பெண்களுடைய நிலை. இப்போ இவங்களே 1 வாரம் கழிச்சு தொழுகலாம்னு சொன்னா, அப்புறம் குளிக்கிறதுக்கு 2 வக்து லேட் பண்ணுவாங்க, அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு 2 வக்து லேட் பண்ணுவாங்க, இன்னொரு 1 நாள் எக்ஸ்ட்ரா போகும், அல்லது இன்னொரு 2 நாள் கழிச்சு தொழுக ஆரம்பிப்பாங்க. திருப்பி தொழுது ஓரளவு ஒழுங்கா வர்றதுக்கு இடையில அடுத்த தொழுகை நிற்கிற காலம் வந்துடும். இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், தொழுகை இல்லாத அளவிற்கு போகிறது. இன்னைக்கு வீட்டில் பரக்கத்து இல்லை. யாரும் என்னை பொறுத்தளவில் வருமானம் இல்லைன்னு சொல்றது தப்பான வார்த்தை. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஓரளவு வருமானத்தை கூட கொடுக்குறான். நிம்மதி இல்லை, பரக்கத்து இல்லைங்கிறது தான் பிரச்சனை. பரக்கத்துங்கிறது நிறைய காசு, நிறைய பொருட்கள் இருக்கணுங்கிற அர்த்தமே இல்லை. குறைந்த பொருளாதாரத்தில் நிறைய தேவைகள் பூர்த்தி ஆகும். குறைந்த பொருளாதாரத்தை கொண்டு தேவையற்ற விஷயங்களை அல்லாஹ் நமக்கு குறைச்சிருவான். நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும். திடீர்னு போய் 10,000 செலவு பண்ணி 20,000 சொன்னோம், அவசியம் இல்லை. குறைந்த பொருளாதாரம் தான், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத்து என்பது. அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டுரும். பரக்கத்து போயிடும். எதுவரை தீனுடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அச்சம் போகிறதோ, தீனுடைய பேணுதல் குறைகிறதோ, அப்பொழுது பிராபலங்களை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு இதில் முக்கியமாக தொழிலுடைய விஷயங்களில் வீடுகளில் ரொம்ப கம்மியாக இருக்கு. இதனுடைய விளைவு அதே போல் டிவிகள் வந்துச்சு, மொபைல் வந்துச்சு, கண்டது கிடையாது பார்த்தோம். இன்னைக்கு கூட நான் ஜும்மாவில் தற்செயலாக சொன்னேன், நம்ம பொம்பளை பிள்ளைங்க புர்கா போட்டுக்கிட்டு அல்லது ஸ்கார்ஃப் போட்டு அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஜீரணிக்கவே முடியலை. அதுவும் என்ன லாங்குவேஜ், எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறாங்க. அந்த ஸ்பீடு திடீர்னு வராது, கல்வியில் இருந்தால் தான் வரும். பேச்சுங்கிறது சாதாரணமானது அல்ல. பேச்சுங்கிறது சரளமாக, ஒருத்தன் கெட்ட வார்த்தை சரளமாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு நல்லா பேசிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு தான் கெட்ட வார்த்தை கரெக்டாக வரும். நமக்கு வந்துச்சுன்னா உளரும். என்னைக்காவது கோபத்தில் யாராவது ஒருத்தர் சண்டை போட்டான், திட்டினாலே ஏடாகுணமாக பேசுவோம். அந்த வார்த்தை வர்றதுல கஷ்டம் இருக்கும். ஏன்னா உனக்கு பழக்கம் இல்லை. சரளமாக ஒருத்தன் அசிங்கமாக பேசுகிறான்னு சொன்னால் அவனுடைய நேச்சர் அதுன்னு அர்த்தம். உள்ளத்தில் சாதாரணமாக பதிந்திருக்குன்னு அர்த்தம். சாதாரணமாக நன்மைகள் ஒரு எல்லாம் செய்ய முடிகிறது என்று சொன்னால் திடீரென்று செய்ய முடியாது. அது அவனுடைய உள்ளத்திலேயே பழக்கமாகி வந்திருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பெண் குழந்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள், இது எங்கே போய் இந்த முசீபத்தை எப்படி சொல்கிறதுன்னே புரியலை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எங்கேயோ ஓகே, இது மற்ற குடும்பங்களுக்கு அதுக்கு கூட ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் இஸ்லாமிய குடும்பங்களில் இஸ்லாமிய பிள்ளைங்க, நாம் வளர்த்தெடுத்த பிள்ளைங்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு அவங்கள மட்டும் காரணமாக சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு பெற்றோர் இடத்துல தீன் இல்லை, பெற்றோர் இடத்துல இறையச்சம் இல்லை, பெற்றோர் இடத்துல தொழுகை பற்றி கவலை இல்லை, பெற்றோர் இடத்துல ஒழுக்கத்தை பற்றி கவலை இல்லை, பெற்றோர் இடத்துல அவேர்னஸ் இல்லை. என் பிள்ளை படிக்க போகுதுன்னு நினச்சிடுறது, அது படிக்கத்தான் போகுதா, வேறு என்ன பண்ணுது, எல்லாம் உயர்ந்த எண்ணம் தான். என் பிள்ளை பரிசுத்தம், அப்படியே ஒரு கற்பனையில் மிதப்பாங்க. அந்த நாய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும், ஒரு மண்ணும் தெரியாது. கடைசியில் எல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு பின்னாடி தான் தெரியும். அப்போ கவலைப்பட்டு என்ன செய்யறது? ஒரு ஃபாய்தாவும் இல்லை. ஆதலால் ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் நாம் இறையச்சமுடையவர்களாக வாழ வேண்டும். இறையச்சத்தோடு நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற கவலையும் அக்கறையும் நமக்கு இருக்க வேண்டும். டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவர்களை கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். இது பெருந்தன்மை அல்ல, பெற்றோர்களின் கடமை. அது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்கள் பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தந்தை தன் பிள்ளையை பற்றி விசாரிக்கப்படுவான். உன் பிள்ளை இப்படி பேட்டி கொடுத்துச்சே அப்படின்ட்டு அல்லாஹ் இவனை அடித்தால் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல, நீ என்ன வளர்த்துன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல, நீ எப்படா கணவனா இருந்து ஒரு கணவனை அடித்தா தண்டித்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அது நம்முடைய தார்மீக கடமை, பெருந்தன்மையெல்லாம் இல்லை, கடமை. அல்லாஹ் நியாமத்துகளை தருவான், அந்த நியாமத்துகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இடத்துல இறையச்சம் பேணுதல் வரணும், தொழுகை பிள்ளைங்கள்ட்ட தொழுகை வரணும். அதனால தான் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், நஃபிலான தொழுகைகள் ஆண்கள் கூட வீட்டில் தொழுகிறது சிறப்புன்னு வருது. வீட்டில் தொழுகை சிறப்புன்னு என்ன காரணம்?
நான் வந்து பள்ளியாசல் எனக்கு 8 மணிக்கு கதவை திறந்து விடுங்க, நான் உள்ளதான் தொழுகணும், சண்டை போட வேண்டிய தேவையே இல்லை. பள்ளி திறந்திருக்கட்டும், 24 மணி நேரம் அமல் இருக்கட்டும், அதுவே விஷயம். ஆனால் நீ உன் நஃபிலான தொழுகையை தொழுவதற்கு ஏற்றமான இடம் வீடு தான். ஏன் அப்படி மார்க்கம் சொல்கிறது? ஃபர்லான தொழுகையை பள்ளியில் தொழுங்க, நஃபிலான தொழுகையில் வீட்டில் தொழுங்க. வீட்டில் தொழுதா அது மனைவி மக்களுடைய கண்களில் படும், குழந்தைகளுடைய கண்களில் படும், குழந்தைகளுடைய உள்ளத்தில் அது பதியும். குழந்தைகளுடைய உள்ளத்தில் இயல்பிலேயே அது ஊறிவிட வேண்டும். நீங்கள் தொழுகிறீங்க, ஒரு சின்ன முசல்லாவை பக்கத்தில் போட்டு தொழுங்க. ஒன்றுமே தெரியாத ஒரு வயசு முடிந்த குழந்தைகள் அதுவும் பக்கத்தில் வந்து நிற்கும். அது ருக்கு செய்கிற மாதிரி செய்யும், சஜ்ஜா செய்கிற மாதிரி செய்யும். சஜ்ஜா செய்கிற மாதிரி டோட்டலாக முசல்லாவில் படுத்துட்டு போகிறாங்க. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். நம்ம மேலே கூட உட்காருவாங்க, பிரச்சனையும் இல்லை. சஜ்ஜா செய்கிற இடத்துலேருந்து உட்காருவாங்க. அப்படியே மெதுவாக தள்ளி விட்டு சஜ்ஜா செய்யணும். இதுதான் முறை. ஏன் மார்க்கம் அப்படி சொல்லி தருகிறது? குழந்தைகளுக்கு அந்த குழந்தை பருவத்தில் உள்ளத்தில் போய் பட வேண்டும், உள்ளத்தில் போய் படணும், உள்ளத்தில் போய் படணும். அதே போல் நம்முடைய பெண்கள் இருக்காங்க, நம்ம தொழுகிறோம். நீ ஒரு நஃபிலான தொழுகையை தொழுகிறீங்க, என்னதான் மோசமானவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும், நான் ஃபர்துல கூட தப்பு செய்கிறேனே, நான் தாமதப்படுத்துறேனே. இவங்க ஃபர்து தொழுகை இல்லை, ஃபர்து தொழுகை பள்ளியிலே தொழுதுட்டு வந்துட்டாங்க, ஆனால் நஃபிலான தொழுகையை தொழுகிறாங்க. அப்போ நான் வந்து ஃபர்துல கூட கரெக்டாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? வெறுமனே சண்டை போட்டு பயன் இல்லை. சண்டை போடணும், வேணான்னு சொல்லலை. உப்பு இல்லைங்கிறக்காண்டி சண்டை போடுறோம், புளி இல்லைங்கிறக்காண்டி சண்டை போடுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட தெரிந்தனா தொழுகையினா அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். தொழுகைன்னா அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதான் எத்தனை குடும்பங்களை ரேராக, ரொம்ப ரேர். சில பேர் சில சீதேவிகள் சொல்லுவோம், பேசியிருக்காங்க, என் ஒய்ஃபு சரியாக தொழுவ மாட்டேங்கிறாங்க, எனக்கு கோபமாக வருது. ஒருத்தர் மொட்டையாக கேட்டார், எனக்கு கோபம் ரொம்ப வருது. அப்போ நம்ம சொல்லுவோம், பொறுமையாக தானே இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அது தொழுக மாட்டேங்கிறாங்க, அதனால கோபம் வருது. அப்போ என்ன சொல்ல, இந்த கோபம் வர வேண்டிய கோபம் தான், கொஞ்சம் கவனமாக சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் வர வேண்டியது எத்தனை பேருக்கு இருக்குது? உண்மையிலே சில நல்லடியார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க கரெக்ட் பண்ணுறாங்க, கரெக்ட் பண்ணலைன்னா குறைந்தபட்சம் கவலைப்படுறாங்க, துவா செய்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு இது ரொம்ப 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 ரேர் பர்சன்டேஜ். பெரும்பாலும் அதற்கு நாம் பழகிவிட்டோம். நம்ம தொழுதுக்கிற வேண்டியதாங்க, எல்லாத்திலையும் போய் சொல்லி என்ன பண்ண முடியும்? தொழுதா உங்களுக்கு நல்லது கேட்டால் நம்மளே சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஆனால் அப்படி கடந்து போய்விட முடியாது. நான் சொல்லிட்டேன், பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது? நம்மளே வந்து சரி இதை பெரிய பிரச்சனையாக்க வேணாம், விட்டுடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்போ ஒரு இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுனால பிள்ளைங்களுடைய விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும், அது அப்படியே தொடரும். அல்லாஹ் பாதகம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, அவர்களை நீங்கள் தொழுகையாளிகளாக தொழுகின்ற நிலையில் பார்ப்பீர்கள். தொழுகையை பற்றி அதனால தான் குர்ஆனில் தொழுவார்கள் தொழுதார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்ற இடங்களில் எல்லாம் தொழுதார்கள் என்று சொல்வதற்கு சொல்லு என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். தொழுங்கள் என்பதற்கு சொல்லு என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். தொழுவார்கள் என்பதற்கு யுஸல்லூன் மூலச்சொல் ஒன்று. இது இப்படித்தான் பாஸ்ட் டென்ஸ்லயும் ஃபியூச்சர்ல இப்படி மாறும். ஆனால் குர்ஆன்ல ஒரு இடத்துல கூட அந்த வார்த்தையை கொண்டு மட்டும் அல்லாஹ் தொழுகையை சொல்லவே இல்லை. மாறாக யுகைமூன ஸலா, தொழுகையை நிறைவேற்றுவார்கள், அகாமு ஸலா, தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுதார்கள் தொழுவார்கள் தொழுங்கள் இல்லை, தொழுகையை நிறைவேற்றுங்கள், தொழுகையை நிறைவேற்றினார்கள் அல்லது தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஏன் அல்லாஹ் ஒரு வார்த்தையை, குர்ஆன் அவ்வளவு சீக்கிரத்தை வார்த்தையை எக்ஸ்ட்ராவெல்லாம் போட, சும்மாவெல்லாம் குர்ஆனுடைய வார்த்தைகள் வர, ஏன் அல்லாஹ் அதை சொல்றான்னு சொன்னா, தொழுதார்கள் என்பதற்கும் தொழுகையை நிலைநாட்டினார்கள் நிறைவேற்றினார்கள் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அந்த அகாமு என்ற வார்த்தையை சேர்த்து சொல்கின்ற பொழுது அதில் குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் நிறைய கருத்துக்களை எழுதுகிறார்கள். தொழுதல் என்பதை தாண்டி அதில் எத்தனை அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் தொழுகையை நேமமாக தொழுவார்கள் அப்படின்னு அர்த்தம். தொழுவாங்க விடுவாங்கங்கிற கருத்து அல்ல, தொழுகையை நிரந்தரமாக தொழுவார்கள், தொழுகையில் இறையச்சத்தோடு தொழுவார்கள்,
தொழுகையில் சுன்னத்து முஸ்தஹப் வாஜிபு எது என்பதை புரிந்து அதற்கு தகுந்தவாறு தங்களுடைய தொழுகையை இறையச்சத்தோடு நிறைவேற்றுவார்கள். இத்தனை அர்த்தங்களும் தொழுகையில் பேணப்பட வேண்டும் என்பதால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தொழுகை பற்றி சொல்கின்ற பொழுது வெறுமனே சொல்லாமல் அகாமு ஸலா யுகீமுன ஸலா அகீமு ஸலா என்ற வார்த்தையை ரப்பு பயன்படுத்துகிறான் என்று குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுவார். மோமின்களே, அதனால தொழுகையுடைய விஷயம் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பேணுதலாக இருக்குது. முதல்ல நம்மள்கிட்ட பேணுதல் வரும். நம்ம ஊருக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் முடியாது. அது கூட அல்லாட்ட தான் கவலை பண்ணும். யாரெல்லாம் நான் என்ன தொழுகிறேன், என் தொழுகை ஏற்றுக்கொண்டியா இல்லையா, என் தொழுகை எந்த தரத்தில் இருக்குது, நான் சொல்லி யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, என் மனைவி கூட என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்போ நான் அவ்வளோ கெட்டவனா? அல்லாட்ட முறையிடலாம். மனுஷன்ட்டு தான் போய் பேசக்கூடாது, அல்லாட்ட நம்ம சொல்லணும், தப்பே கிடையாது. சொல்ல நீ அல்லாஹ்விற்கு பயந்தால் எல்லாம் உனக்கு பயப்படும் சொல்லப்படுகிறது. எங்கள் நபியின் வார்த்தை பொய்யாக ஆகாது, ஆனால் நான் பயப்படுவதாக சொல்கிறேன், எனக்கு யாரும் பயப்படுற மாதிரி தெரியல அப்படின்னா நான் பயப்படுறதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதானே அதுக்கு கருத்து. அப்ப யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? நம்முடைய குறைகளை யார்கிட்ட போய் சொல்றது? நம்முடைய குறைகளை யார்கிட்ட சொல்லி நிவர்த்தி செய்யறது? நம் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ்வை தவிர்த்து யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அல்லாஹ்ட்ட தானே முறையிடணும். ஆதலால் நாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்முடைய குறைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நம்மளை சீர்படுத்திக்கிறணும். அதை தொடர்ந்து தார்மீக கடமை மனைவி மக்கள். நான் ஊருக்கு ஃபுல்லாக உபதேசம் பண்ணுவேன், என் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எப்படி இது பண்ண முடியும்? அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்களுடைய மனைவி மக்கள், உறவுகள், நண்பர்கள், அண்டை வீட்டார், அப்பொழுது பக்கத்து மஹல்லாவாசிகள், பக்கத்து மஹல்லாவாசிகள். இப்படித்தான் இஸ்லாமிய உம்மத் விரிவடையும். அவரவர் தன்னுடைய இடம், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சீர் செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமும் சீராயிரும். நான் துனியாவே திருத்த போறேன், நான் ஒரு இடத்துக்கு போவேன், அவர் ஒரு இடத்துக்கு வருவாரு, இங்கேயும் நடக்காது அங்கேயும் நடக்காது, எல்லாம் எப்பவும் போலவே நடந்துகிட்டு. ஒரு அக்கறை, ஒரு கவலை, அந்த கவலையினுடைய தொடக்கம் மார்க்கம் ஜகாத்து கொடுக்க சொல்லுது. ஜகாத்து ஊர்ல எங்கேயோ போய் தேடி கொடுக்கறது அல்ல, கொடுத்தால் கூடும் என்பது வேறு. இங்க இருக்கிற ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஏழைக்கு கொடுக்க கூடாதா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம், ஜகாத்து நிறைவேறும், இருவேறு கருத்து இல்லவே இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை அவர் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற இடம் எது? உன்னுடைய வீட்டுக்குள்ள யார் ஏழை இருக்கான்னு பாரு, உன்னுடைய உறவுகள்ல யார் ஏழை இருக்கான்னு பாரு, உன்னுடைய நட்புகள்ல யார் ஏழை இருக்கான்னு பாரு, உன்னுடைய அண்டை வீட்டுகள்ல யார் ஏழை இருக்கான்னு பாரு, உனக்கு பக்கத்து உன் தெருவில் இருக்கக்கூடியவங்க யார் ஏழை என்பது பாரு, உன்னுடைய ஊர்ல யார் ஏழை என்பது பாரு. அதுக்கடுத்து நீ வெளியில வா. அப்படித்தான் சொல்லப்படும், அப்படித்தான் சொல்லப்படும். இது சொல்லப்படுவதற்கு காரணம் திரும்பவும் சொல்கிறேன், வெளியில செய்யக்கூடாது என்பது கருத்து அல்ல, லோக்கலை உள்ளுக்குள்ள நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்படி அவரவர் அதில் தனி அக்கறை எடுத்தால் முழுசா சரியா. அதே போல குழந்தைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது இல்லை. பெரிய பெரிய ஆட்களை போய் நம்ம தஷ்கீல் பண்றோம், பெரிய பெரிய ஆட்களை எப்படியாவது கெட்டு குட்டீச்சரா போனதுக்கு பின்னாடி மட்டுமே நம்ம அவங்க மீது கவனம் செலுத்துகிறோம். பச்சை குழந்தைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள், அந்த குழந்தைகள்லாம் நம்முடைய பொறுப்புல இருந்தாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, சொல்றதை கேட்டு நடப்பாங்க, மிரட்டா பயப்படுவாங்க. அந்த வயசு ஃபுல்லா விட்டுடுறோம். மக்தபுகள் எந்த அளவிற்கு உயிரோட்டத்தோடு இருக்கு, மக்தபுகள் மதரசாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பேரண்ட்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு மதரசாக்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பி வைக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதன் மீது ஒரு மரியாதை கூட இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. ஆனாலும் 20 வயசுக்கு பின்னால கெட்டவனை போய் தடவிக்கிட்டு இருப்போம், நீ வா நீ வா நீ வா. டேய், நம்ம பிள்ளை நம்மகிட்ட தானே இருந்துச்சு. ஒரு ஜெனரேஷன் 3 வயசுல இருந்து பிறந்த குழந்தைகள் இருந்து 20 வயசு வரை உள்ள குழந்தைகளை 20 வயசு இல்ல 13 வயசு வரைக்கும் தான் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க போறான். அதுக்கடுத்து நம்முடைய கட்டுப்பாட்டுலாம் இருக்க மாட்டான். ஒண்ணு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டான், அல்ல இருக்கிற மாதிரி நடிப்பான். 2ல 1 தான் இருக்கு. 13 வயசுக்குள்ள எந்த பிள்ளைகள் நம் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களோ மவுத் வரைக்கும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். ஒரு பெரியவங்க இருந்தாங்க, அவர் ஆடிட்டர், அவங்களுடைய தந்தை கடைசி நேரத்தில் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. மகன் பேரை சொல்லி கூப்பிட்டா அவர் அப்படியே போய் குழந்தை மாதிரி நிற்பாரு. அவருக்கு வயசு அப்பொழுதே 65 வயசுக்கு மேல. இவர் ரிட்டையர்டு. அப்பா கூப்பிட்டா அப்படியே குழந்தை மாதிரி இப்படி போய் நிற்பார். எனக்கெல்லாம் அதை பார்க்கறதுக்கு, கேள்விப்படும் பொழுதும் பார்க்கணும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. இன்னைக்கு கத்தாத நான் வந்துடுறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், வயசான நம்ம அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு ஒரே சாதனை நினைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. நம்மளை பிடிச்ச முசீபத்திற்கான காரணம் இதுதான்.
அவங்கள அல்லாஹ் நமக்கு பாக்கியமா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறத விட்டுட்டு சுமையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்யறத பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த பெருந்தன்மை மிக்கவர்கள் நமக்கு செஞ்சது எதையும் சொல்லவே மாட்டாங்க, நம்ம பண்ணுன அத்தனை சேட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு செஞ்ச உதவிகளை செய்ய மாட்டாங்க, மனசுல கூட வச்சுக்கிற மாட்டாங்க. அப்பவும் என் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அது சுமையாக தெரியும். இப்படி சராசரி மனித வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது நல்ல மனிதர்கள் அடையாளம் அந்த வயசுல இனி ரிட்டையர்டு, இவருக்கு பேரம்பேத்தைகள் இருக்காங்க, அப்படியே போய் நிற்பார். அல்லாஹ் அவங்களை கபூல் செய்தான் என்பதற்கு எவ்வளவு பெரிய அடையாளம். நான் சொல்வேன், நம் வீட்டின் பெற்றோர்கள் இப்படித்தான் பாதுகாக்கப்பட வேண்டும். இது இவருடைய மரியாதை அல்ல, அந்த பெற்றோருக்கு கொடுக்கின்ற மரியாதை. பெற்றோருக்கு இப்படித்தான் மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் உங்களது தந்தைக்கு முன்னால் எப்படி நிற்க வேண்டும் தெரியுமா? தவறு செய்துவிட்ட அடிமை கோபக்கார எஜமானுக்கு முன்னால் நிற்பதை போட்டு நிற்க வேண்டும். வார்த்தையை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, பெருமானாரின் உவமை. தவறு செய்துவிட்ட அடிமை கோபக்கார எஜமானனுக்கு முன்னால், எஜமானனுக்கு முன்னால் அடிமை நின்றாலே பயந்துக்கிட்டு தான் நிற்பான். அவன் எஜமான அடிமை. ஆனால் சொல்ல தவறு செஞ்ச அடிமை, பாவம் செஞ்சுட்டான், தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறான். ஏற்கனவே அடிமை, இவனை கேட்கறதுக்கு நாதி கிடையாது, இப்ப தப்பு செஞ்சுட்டு வேற நிற்கிறான். சரி, எஜமானனாவது கொஞ்சம் நல்லவன், பெருந்தன்மையானவன், அட்ஜஸ்ட் பண்றவன், இறக்குதுன்னா மன்னிக்கலாம். அவனும் டென்ஷன் பார்ட்டி, கோபப்படுறவன். இப்ப என்ன, இவனுக்கு எவ்வளவு பயம் இருக்கும், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைப்பானா இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கோபக்கார எஜமானனுக்கு முன்னால் தவறு செய்து விட்டு அடிமை நிற்பதை போன்று நெல்லுங்கள். எங்க நிற்கிறோம்? இன்னைக்கு பரக்கத்து போறதுக்கு என்னவெல்லாம் காரணமோ அவ்வளவும் செய்யணும். வீட்டில் பெற்றோர்கள் மதிக்கப்படுறது இல்லை. பெற்றோர்களை உள்ளத்துல அந்த எண்ணம் இல்லைன்னா கூட அல்லாஹ்வுடைய கோபம் வரும். வெளியில காமிக்கல, உள்ளுக்குள்ள என்னடா அது பெரிய தொல்லையா இருக்கு நினைக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன், வெளியில காமிக்கல, சொல்லல, இதுவே தவறு, பெருந்தவறு. அப்படின்னு சொன்னா இதனுடைய வெளிப்பாடுகள், அசராத்துகள் வார்த்தைகளிலோ செயல்களிலோ வெளிப்படுமானால் அதனுடைய தண்டனை சாதாரணமானது அல்ல. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நிகழ்வு, ஒரு சஹாபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க, ரொம்ப சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க, களிமா வர மாட்டேங்குது, சொல்றதுல கஷ்டம் இருக்கு. ஸல்லல்லாஹு தகவல் தெரியுது, ஸல்லல்லாஹு வர்றாங்க, அவங்களுக்கும் புரியுது ஏதோ வித்தியாசம் இருக்குண்டு. இவங்களுக்கு உறவுகள் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இருக்கு. யார் இருக்கா? அம்மா இருக்காங்க. அப்படி அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அம்மாட்ட சொல்கிறாங்க, என்னம்மா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு என் பிள்ளை மேலே வருத்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. மன்னிச்சிருங்க, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்க டக்குன்னு சரின்னு சொல்ல வரல. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல. சஹாபாக்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க, விறகுகளை எடுத்துட்டு வாங்க, இவர் இப்போவே கொளுத்திடலான்னு சொன்னாங்க. அந்த அம்மா பதறி போயிட்டாங்க. யாரும் சரி, என் பிள்ளையை நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி உங்கள் பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் போ. இதை வர வைக்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அப்படி சொல்கிறாங்க. என்ன கருத்து அது? நீங்கள் பெற்றோருடைய அதிருப்தியை பெற்ற நிலையில் மரணித்தால் உங்கள் மரணமே ஆபத்தானது. பெற்றோரின் அதிருப்தியை பெற்ற நிலையில் மரணித்தால் மரணம் ஆபத்தான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு? மனைவிக்காக சில பேர் ரெண்டு விதமா இருக்காங்க. அம்மாவுக்காக மனைவியை கஷ்டப்படுத்துவாங்க, அதுக்கு அனுமதி இல்லை. அது வேறு, இது வேறு. ஒரு பெரிய பேலன்ஸே பண்ண தெரியாத ஆண்கள், ஒரு மண்ணும் தெரியல, சும்மா நீட்டா அழகா நீட்டா இருக்கிறான், முகம்லாம் சூப்பரா இருக்கு, பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு வர்றாரு, காசு கூட சம்பாதிச்சுனா என்னத்தையோ. அப்பா அம்மா எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒய்ஃபை எப்படி மேனேஜ் பண்ணணும், பிள்ளைங்களை எப்படி, ஒரு மண்ணும் தெரியலை. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம், ஆண்கள் தான் காரணம், வாலிபர்கள் தான் காரணம். வாலிபர்கள் காரணம்னா அவங்களை தரபியத்து செய்யவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு அதை விட வேற வேலை என்ன இருக்கு? அதை விட பெரிய வேலை என்ன இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், எவன்கிட்டயாவது ஒரு 2000 ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுத்து என் பிள்ளையை சரியாக்கிற மாட்டாங்களா? யார்கிட்டையாவது அனுப்பி என் பிள்ளையை பெருசா உயர்ந்த நிலைக்கு கொண்டு, நம் பிள்ளையுடைய உயர்வை என்னையை விட அக்கறை உள்ளவன் வேறு யார் செய்யும்? யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், 2000 சரியாயிருமா, ஒருத்தர் கூட 3 நாள் அனுப்பி வச்சிடலாம். அனுப்பி வைக்கக்கூடிய நோக்கம் என்பது வேறு.
அல்லாஹ் அதன் மூலமாக கபூல் செய்வான் என்பது வேறு. ஆனா நீ ரிஸ்க் எடுக்காம, நீ கஷ்டப்படாம, என்னமாவது ஒண்ணுல நடந்துருமாண்டே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அல்லாஹ் சொல்றான் அப்படி நடக்காது. நீ கவலைப்படு, நீ அக்கறைப்படு. உன்னை விட உன் பிள்ளைகள் விஷயத்தில் வேறு யாரு அக்கறைப்பட முடியும்? அந்த இடத்தை யார் நிரப்ப முடியும்? எதற்கு தந்தை இல்லை என்கின்ற குழந்தை அனாதையாக பார்க்கப்படுகிறது? தாய் இல்லாத குழந்தையின் மீது எதற்காக தனி கரிசனம் செலுத்தப்படுகிறது? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்காக இல்ல. கோடி 100 கோடி ரூபாய் ஒரு 10 வயசு பையனுக்கு சொத்து இருந்தாலும் சரி, அவன் அனாதை தான். 100 கோடி ரூபாய் சொத்து. நம்ம நினைச்சுக்கிட்ட ஏழைகளுக்கு பேர் அனாதை. ஏழைகளுக்கு பெயர் அனாதை கிடையாது. தந்தை இல்லாத பருவ வயதை அடையாத குழந்தைகள் அனாதைகள். அத்தா இறந்துட்டாரு, அத்தா மல்டி மில்லியனியர், அவ்வளவு சொத்து இந்த பையனுக்கு தான், ஒத்த பையன், இவனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இவன் தான் சொத்தின் உரிமையாளன், அதுல சந்தேகமே இல்லை, யாரும் எடுக்கல, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இவன் அனாதையா இல்லையா? இவன் அனாதை. அந்த குழந்தை எத்தீம். அந்த குழந்தை எத்தீம். ஏன் எத்தீம்? இவன் மீது அக்கறை செலுத்துவதற்கும் கண்டிப்பதற்கும் தந்தை இல்லை என்பதால் எத்தீம். அதானே அர்த்தம், அதானே அர்த்தம். அப்ப அல்லாஹ் ஒரு தந்தைக்கு எவ்வளவு பெரிய ரோலை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த ரோல்ல ஒரு சிறு புள்ளியை கூட நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. நிறைவேற்ற முடியவும் இல்லை, நிறைவேற்ற தெரியவும் இல்லை. நம்ம சொல்லி கேட்கிற நிலையில இல்லை. ஏன் நம்ம சொல்ற நிலையில இல்லை? நம்ம பிள்ளை எங்க சொல்றது? நமக்கே குற்ற உணர்ச்சி உறுத்துது. எப்படி சொல்றது? என்னை திருப்பி கேட்டனான்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, அப்படின்னா ஒரு சூழல் வருது. அதனால தான் சொல்றோம், நம்மை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இடத்துல அழுகணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும். ரப்பிடத்துல தான் நம்முடைய பிரச்சனைகள்லாம் கொட்ட முடியும். யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதாதா வயக்ஷிஃபு சூ வயஜாலு குலஃபால் அர்த். இக்கட்டான நேரங்களில் அழைப்பவனுக்கு பதில் சொல்பவன் யார்? அல்லாஹ் தவிர்த்து யார் இருக்கா? நம்ம இக்கட்டன் நம்ம இக்கட்டுங்கிறதுக்கு நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? நிர்பந்திக்கப்பட்டவன் இக்கட்டானவன் சொன்னா கழுத்துல கத்தி வைக்கும் பொழுது அல்லாஹ்னு கூப்பிடுறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் தவிர்த்து வேறு யார் உதவி செய்ய நினைக்கிறோம்? என் உயிர் அவ்வளவு எனக்கு பெரிதாக தெரிகிறது. அதை விட என் தீன் பெரிதாக தெரிய வேண்டும், என் மார்க்கம் எனக்கு பெரிதாக தெரிய வேண்டும், என் இறையச்சம் எனக்கு பெரிதாக தெரிய வேண்டும். அதற்கு இடையூறு வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் நான் கண்ணீரோடும் கம்பளியோடும் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், ஏன் எனக்கு இந்த நிலை? எனக்கு இப்படி ஆகிவிட்டது, நான் தப்பு செய்கிறேனே, நான் ஒரு மாதிரியா போறேனே, ஏன் எனக்கு இப்படி ஏற்படுகிறது? இந்த கவலையில் அல்லாஹ்விடத்தை, நீ என்னை சீர்திருத்தாவிட்டால், நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால், நீ என்னை சரி செய்யாவிட்டால் நான் அவ்வளவுதான், நான் நாசமாகிடுவேன் என்று கழுத்தில் கத்தி வைக்கப்படுகின்ற பொழுது இருக்கின்ற அச்சத்தை விட ஒரு தவறு நடைபெறுகின்ற பொழுது நமக்கு உள்ளத்தில் பயமும் அச்சமும் ஏற்படுமானால் அப்பொழுது அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதிலளிப்பான். நீ தப்பு செஞ்சுட்ட, நீங்க இப்ப பண்ணிட்டீங்க, அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான். மனுஷன் தான் அப்படி பார்ப்பாங்க, அல்லாஹ் வேறு விதமா பார்ப்பான். என் அடியான் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், ஆனாலும் பாருங்க இவ்வளவு கவலைப்படுறான்னு சொல்றான். அதான் ரப்புடைய பார்வை, ரப்புடைய பார்வை. அதனால சஹாபாக்களுடைய உயர்வை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை தராகும் ருக்கான் சுஜதா. மீண்டும் இந்த புத்தொழிச்சி விட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த உம்மத்தில் தொழுகை விடுபவர்கள் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வர வேண்டும், இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வர வேண்டும். ஒவ்வொருவருக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது. முதல்ல இஸ்லாஹுன் நஃப்ஸ், நம்மை நாம் சீர் செய்வது, அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது. அதுக்கு நம்முடைய குடும்பத்தை சீர் செய்வது, நம்முடைய உறவுகளை, நம்முடைய அண்டை வீட்டார்களை. எதெல்லாம் சொல்றதுக்கு மணிக்கணக்கில் உட்காந்து உபதேசம் பண்றோம். நீ இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பு செய்யற பையனை நீ இப்படி தவறு செய்யற தம்பி செல்லம் இப்படி செய்யக்கூடாதுமா, இது கரெக்ட் இல்லை, ஏன் அங்கே மட்டும் சொல்லக்கூடாது? அவனுடைய நன்மைக்காக நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று சொல்கின்ற நாம், அவன் தவறு செய்தால் அவன் நரகத்துக்குள்ள போவான். அவனுக்கு உபதேசம் செய்வது யார்? இந்த உம்மத் சிறந்த என்பதற்கான அடையாளம் எது? வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹூன அனில் முன்கர். நீங்கள் நல்லதை சொல்ல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், தடுக்கணும். மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்கய்யிர்ஹு பியதி. ஒரு தவறு நடைபெறும் பட்சத்தில் கரத்தினால் தடுங்கள், முடியவில்லை நாவினால் தடுங்கள், முடியவில்லையானால் குறைந்தபட்சம் கவலைப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், எல்லோரையும் கையினால் தடுக்க முடியாது, எல்லோரையும் வாயினால் தடுக்க முடியாது.
நம் மனைவி மக்களை கையால் தடுக்க வேண்டிய தார்மீக கடமை உண்டு. கையால் தடுக்க வேண்டிய நேரத்தில் கையால் தடுத்து தான் ஆக வேண்டும். நாவினால் தடுக்க வேண்டிய ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்கள கையை வச்சு தடுக்க முடியாது, சொல்ல மட்டும்தான் முடியும். சொல்றவங்ககிட்ட நீ சொல்லித்தான் ஆகணும். இன்னும் ஒரு சாரார் இருப்பாங்க, சொல்லக்கூட முடியாத நிலை உனக்கு இருக்கலாம், அதற்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பொருள் அல்ல. அல்லாஹ்விடத்தில் கவலைப்படு, துஆவாது செய். அல்லாஹ்விடத்தில் கவலைப்படு, துஆ செய். ஒருத்தர் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறார். ஒரு பெரிய மகான் அந்த பக்கமாக போகிறாங்க. குடிச்சிட்டு அவன் ஒரு மாதிரியா ஒரு காலத்தில் இருக்கிற, வாயிலாம் நுரையா அசிங்கமாக இதாக இருக்கு. பக்கத்தில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அவர் முகத்தை கழுவி, வாயெல்லாம் கழுவி அசிங்கமாக இருக்கிறாருன்னு சுத்தப்படுத்திட்டு ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு அங்கிட்டு போய் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன், இவ்வளோதான் என்னால் செய்யணும், என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். அவன் குடிச்சிட்டு இதாக இருக்கிறான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை, அசிங்கமாக அலங்கோலமாக இருக்கிறாரு. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு ரப்பே. அப்போ என்ன அர்த்தம்? கல்பை மாற்றுறது நீ தான் கல்பை மாற்று. வரலாறு சொல்லும். அதற்கடுத்து பார்த்தால் ஒரு இறைநேசரை நீங்கள் சந்தியுங்கள் என்ற அறிவிப்பு வரும், அடையாளம் சொல்லப்படும். பார்த்தால் இந்த நபராக இருப்பார். இவங்களா யாருக்கு அல்லாஹ் யாரை எப்பொழுது உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவான்னு சொல்ல முடியாது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய மகனுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஃபுதைல் இப்னு இயாத்ங்கிறது பெரிய இறையச்சமுடைய தாபியினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த சீதவிகளில் வருவார். ஹரம் ஷரீஃபில் இமாமா இருந்தால் மட்டுங்கிறது இல்லை, அங்கே ஆசிரியராக இருந்து மக்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க, ஹரமில் மக்காவில் தொழு வச்சாங்கன்னு வரும். ஆனால் அவங்களுடைய ஆரம்ப கால பணி என்ன வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க? கொள்ளையடிக்கிற பெரிய கும்பல் தலைவர். அவங்க கொள்ளை கும்பத்தின் பெரிய கூட்டம், பெரிய குழுவின் பெரிய தலைவர். அந்த டீமுக்கு அவங்க தான் லீடர். பேரை கேட்டாலே பயப்படும். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்ணால் யார் பேரை சொன்னால் பயப்படுவாங்களோ அவங்க பேரை சொல்லுவோம். ஒரு மாதிரி ஒருத்தர் டெரர் மாதிரி போலியா காமிப்பார், அவர் பேர் அவர் வந்துடுவார், சொல்லிடுவார், ஃபோன் போடவா, இப்படி நம்ம மிரட்டுவோம். இல்லை, இப்படி மிரட்டுவதற்கு அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்துகின்ற பெயர் ஃபுதைல் இப்னு இயாத். சேட்டமா ஃபுதைல கூப்பிடவா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு வித்தியாசமான நபர். பேரை கேட்டால் எல்லாம் அதிரும், எல்லாம் பயப்படுவாங்க. அப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு காலம். ஒரு நாள் ஒரு வீட்டின் சுவர் ஏறி உள்ள பின்புறத்தின் வழியாக உள்ளே சென்று கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி போகிறாங்க. அப்படி உள்ள ஆள் தாண்டிட்டாங்க, வெளியிலேருந்து உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் ஒரு வயசான அம்மா குரான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. தற்செயலாக குரான் ஓதிக்கிட்டு இருக்காங்க இரவு நேரத்தில். சூரத்துல் ஹதீத், சூரத்துல் வாக்கியாவிற்கு அடுத்த அத்தியாயம் சூரத்துல் ஹதீத். அதில் ஒரு வசனம் வரும், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படுவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை பயப்படுவதற்கு மூமின்களுக்கு இன்னுமா நேரம் வரவில்லை? எவ்வளோ இது குர்ஆனுடைய வசனம், ஸல்லல்லாஹு இறங்கிய வசனம், எப்பொழுதோ உள்ள வசனம். ஆனால் அப்படி போதுறாங்க. இவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியும், மொழி தெரியும், இவங்களை பார்த்து கேட்குற மாதிரி தெரியுது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு, அல்லாஹ்வை நினைத்து பயப்படுவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா என்பது ஏதோ தன்னை சாட்டையால் அடிப்பதை போன்று தெரிந்தது. அல்லாஹ் ஹிதாயத் செய்ய நாடினால் அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைச்சிரும். சொல்லமில்லை, மை யஹ்தில்லாஹ் ஃபஹுவல் முஹ்தத். அல்லாஹ் ஒருவருக்கு ஹிதாயத் செய்தால் அவர்தான் ஹிதாயத்தை பெற்றவர். வமை யுத்லில், அல்லாஹ் ஒருவனை வழி எடுத்து விட்டால் யாராலும் சரியான வழியை காண்பிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அதை விளங்கணும். முதல் ஹாதி அல்லாஹ் தான். அல்லாஹ் ஹிதாயத் செய்தால் தான் ஹிதாயத். நாம் சில காரணங்களை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதனால தான் சொல்வதற்கு முன்பும் சரி பின்பும் சரி நம்முடைய பெருமை எந்த இடத்துலையும் இல்லை. நம்ம அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடணும், அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடணும். அவங்க சொல்றாங்க, அது என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், உன்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இல்லை, இப்போ என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும் இல்லை. அவரை நான் கல்வியை சுத்தப்படுத்தேன். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தை. அந்த அம்மா ஓதுறாங்க, இறையச்சம் மூமின்களுக்கு இன்னமா காலம் வரல அல்லாஹ் பயப்படுறதுக்கு. ஏதோ ஒரு ஸ்பார்க் அப்படியே அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்தாங்க. உடம்புலாம் நடுங்குது, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மனசுக்கு அவங்களா பேசிக்கிட்டு வர்றாங்க, நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அல்லாஹ் பயப்படுறதுக்கு நேரம் வந்துருச்சு. நேரம் வரலையான்னு கொஸ்டின்.
நேரம் வந்துருச்சுன்னு வந்தாங்க. என்னடா ஒரு மாதிரியா உள்ள போன ஆள் பெரிய வீரர் ஒரு மாதிரியா கொலாப்ஸ் ஆகி வர்றாருன்னு வெளியில பார்க்குறாங்க. தெரியுது, ஒரு பதற்றம் தெரிகிறது. சொன்னாங்க, நான் ஒரு ரூட்டில் இருந்தேன், இப்போ நான் அந்த ரூட்லேருந்து நான் விலகிற மாதிரி முடிவு எடுத்துட்டேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கங்க, நான் இதுலேருந்து வெளியே போயிடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் தப்பு செய்யும் பொழுதே உங்கள் கூட இருந்தோம், இப்போ நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது நாங்கள் அந்த ரூட்டுக்கே வந்துடுறோம்ட்டாங்க. அதுக்கடுத்து தௌபாவுடைய வாசல் ஓப்பன் ஆகுது. கவலைப்படுறாங்க. இறையச்ச கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. என்ன செய்கிறதுன்னு இதாகிறாங்க. சரி, ஹரமுக்கு போவோம், ஹஜ் உம்ராவை முடிப்போம், அல்லாஹ்வுடைய தர்பாரில் மண்டிக்கிட்டு அழுவோம், பாமன்னிப்பு தேடுவோம்ன்ட்டு ஹரமுக்கு வர்றாங்க. ஹரமுக்கு வர்றவங்க அங்கேருந்து திரும்பி இப்போ மாதிரி விசா 15 நாள் 30 நாளில் எக்ஸ்பிரியாக இருக்கிறதுலாம் பேச்சு இல்லைல்ல, போகலாம் வரலாங்கிற மாதிரி தானே இருந்திருக்கோம். அப்போனா அந்த ப்ராப்ளங்கள் இல்லையே. போனாங்க, இருக்கிறாங்க, வர்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, உள்ளம் அங்கே லைத்து விட்டது, இருக்கிறாங்க. அப்படியே அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அங்கேயே மார்க்க ஞானங்களை பெறுகிறார்கள். சில எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அக்பர், அங்கேயே இமாமாக மாறுகிறார். யார்? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் உயர்ந்த நிலைக்கு ரப்பு கொண்டு வருவான். அதனால தான் சொல்லுவாங்க, நம்மை நாம் உயர்வாக நினைக்கக்கூடாது, யாரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தப்பு செய்கிறவனாக இருந்தால் கூட சாதாரண நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், தப்பு செய்கிறவன் பார்த்து அவன்லாம் மட்டான்னு நினைப்பான். நான் உண்மையான மூமின் என்ன நினைப்பான் தெரியுமா? இந்த எரும மாடு செய்கிற தப்பு வெளியில் தெரிகிற மாதிரி செய்கிறான், அதனால இவன் பேர் கெட்டு போச்சு. நீ நிறைய பண்ணுற, ஆனால் நீ ரொம்ப டெக்னிக்காக அப்படியே டீசெண்டாக பண்ணுற, யாருக்கும் தெரியாமல் பண்ணுற, அதனால தான் உன் மரியாதை மிஞ்சி இருக்குன்னு ஒரு மோமின் தன்னை பார்த்து சொல்லிக்கொள்கிறான். யாரை மட்டமாக நினைக்க மாட்டான், எதிரியை மட்டமாக நினைக்க மாட்டாங்க. எதிரியை மட்டமாக நினைச்சா ஒரு மோமினை கண்ணிய குறைவாக பார்த்த குற்றம் வரும். உன்னிடத்துல அகந்தை பெருமை வந்துட்டதாக அர்த்தம். அதற்கு நீ பெரியாளுங்கிற எண்ணம் உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப கூட என்ன பண்ணணும், உன் தவறு வெளியில தெரியல, அவன் தவறு வெளியில தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் உன்னை இன்னும் பாதுகாத்திருக்கான், இதுக்கு மேல டைம் கேட்காத, மரியாதையா தெரிஞ்சிரு, இன்னும் ரொம்ப நாளைக்கு எப்படி மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்காத. இப்படித்தான் ஒரு மோமின் தன்னை பார்ப்பார். அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது இவனுடைய உள்ளத்துல பணிவு, அடக்கம், இரையச்சம் வரும். அந்த பணிவும் அடக்கமும் இரையச்சம் தான் நம்மை மேலே கொண்டு வரும். நம்ம பெருசா நினைக்க ஆரம்பிச்சோமோ நாம் வீழ்ச்சியை தொடங்கி விட்டோம் என்ற அர்த்தம். அதனால சொல்லுவாங்க, பெரியார் சல்லல்லாஹு துஆ படிச்சு கொடுப்பாங்க, யா அல்லாஹ் எங்களை எங்களது பார்வையில் சாதாரணமானவர்களாக காண்பி, பிறர் பார்வையில் பெருசாக காண்பி. பிறர் நம்மளை பார்க்கறது பெருசா தெரியணும், நம்மளை பெருசா பார்க்கக்கூடாது. எங்கள் பார்வையில் சாதாரணமாக, பிறருடைய பார்வையில் உயர்வாக காண்பி. அப்ப பிறருடைய பார்வையில் உயர்வாக காண்பிக்கும்னு சொன்னா யாரையும் மட்டமாக பார்க்க கூடாது. அதான் அதற்கு அர்த்தம். யாரையும் மட்டமாக பார்க்க கூடாது. இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தவறு செய்யும் மனிதர் நாளை மறுமையில் உங்களை விட அந்த சிற்குரியவராக மாறிவிடலாம். அவர் திருந்திடுவார், வந்துடுவார், அழுது அல்லாஹ்விடத்துல கேட்டு மேலே போயிட்டு மாறிடுவார். நம்ம யார் முடிவெடுக்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர்த்து யாரும் இல்லை. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டாம். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, இறையச்சமுடையவர் யார் என்பது ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு தான் தெரியும். அப்ப நம்ம இடத்துல உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிடுதல் வரணும். அல்லாஹ்விற்கு முன்னால் மண்டியிடுதலுடைய பணிதான் தொழுகை என்பது. அல்லாஹ்வுக்கு மண்டியிடுறோம். நம்ம எங்கேயுமே வணங்க முடியுதானே, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆள் தானே. ஆனால் அல்லாஹ்கிட்ட, யார் நான் உன் அடிமை, நான் உன்னுடைய அடிமை, உனக்கு முன்னால் நான் எப்பொழுதும் பணிந்தவன் தான், உனக்கு சிரம்பணிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமல் தொழுகை. அதனால தான் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இந்த தொழுகையில் கொஞ்சம் இறையச்சம், பயம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொழுகையில் ரப்பை பார்க்குற மாதிரி உணர்வோடு தொழுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என்னை ரப்பு பார்க்குறாங்கிறயாவது குறைந்தபட்சம் சிந்திங்க. அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்கும். சில சமயத்தை நம்ம நினைப்போம், நம்முடைய தொழுகை என்னமோ மாதிரி தொழுகிறோம், உயிரோட்டமே இல்லையே, உயிரோட்டம் இல்லைங்கிறக்கான விட்டுற முடியுமா? விட முடியாது. அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் உயிரோட்டத்தை கதாஃபலஹல் முஃமினூன்,
அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அல்லாஹ் சொன்னா மோமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எத்தகைய மோமின்கள்? இறையச்சத்தோடு தொழுத மோமின்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். வெறுமனே தொழுதவர்கள் என்று சொல்லவில்லை, இறையச்சத்தோடு தொழுகை நிறைவேற்றியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அப்ப இறையச்சத்தோடு தொழுதவர்கள். அப்ப அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் இறையச்சமுடைய தொழுகை, அந்த இறையச்சத்துடன் கூடிய தொழுகை என்பதை இந்த அர்த்தத்தை கொடுப்பதற்காகத்தான் குர்ஆன் அகாமுஸ் ஸலா யுகீமுஸ் ஸலா என்ற வார்த்தையை இகாமத்துஸ் ஸலா என்ற வார்த்தையோடு சேர்த்து சொல்வதற்கான காரணம் இதுதான். இத்தகைய ஒரு தரம், நம்முடைய தரத்தை நம்ம மேம்படுத்தணும். நம்ம புரிகிறதுக்காக சொல்வது உண்டு. நம்மளை எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக, குறைந்தபட்சம் இப்போ நம்ம ஃபர்து தொழுதுறோம், ஏதோ வந்துடும், ஃபர்து தொழுதுறோம், விட்டு தொழுகிறோம்னு வைங்களேன். நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், நான் விட்டு தொழுக மாட்டேன், கலா தொழுக மாட்டேன், உரிய நேரத்தில் தொழுது விடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப். எடுத்தோடனே உள்டாவை தலைகீழாக மாற முடியாதுன்னு வச்சுங்க. நான் இனிமே எனக்கு கலாவாக ஆகா. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சார் நமக்கு கலாவெல்லாம் ஆகலை, ஆனால் ஜமாத் அப்பப்போ விடுபடுது. நம்ம அடுத்த தரத்துக்கு போகணும். யா அல்லாஹ், நான் ஜமாத் விடுபடாமல் தொழுவேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். நம்பர் 2. மூன்றாவது, அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்தோடு தொழுகிறோம், லேட்டாக வந்து தொழுகிறோம், 3 ரக்காத் 4 ரக்காத். அல்லாஹ், நான் முதல்ல வந்து நான் தொழுவேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ளணும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், நான் ஃபர்து தொழுகை மட்டுமல்ல முன்பின் சுன்னத்துகளையும் தொழுவேன் என்று முடிவுக்கு வரும். முன்பின் சுன்னத்துகளையும் தொழுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோம்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக தக்பீர் தஹ்ரீமா கிடச்சிட போகுது. ஜமாத்துடைய முதல் நேரத்திலேயே வந்துடலாம். சரி, முன்பின் சுன்னத்துகள்லாம் நான் தொழுதுறேன். அப்போ சொன்னியா அல்லாஹ், உபரியான இஷ்ராக், நஃபில், அவ்வாபின், லோஹா, தஹஜ்ஜுத் இதையும் தொழுகிறேன் நசீப கூடன்னு கேட்டு தரத்தை கூட்டணும். சரி, தொழுதுகிட்டே இருக்கிறோம், நம்ம பார்க்குறோம், ஏதோ தொழுகிறோம், குனிதான் நிமிர மாதிரி தெரியுது, பெரிய உயிரோட்டம் இருக்க மாதிரி தெரியலையே. நான் இறையச்சத்தோடு தொழ முயற்சி செய்வேன். அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் ஏதோ தொழுகிறேன், ஆனால் தொழுகையில் உன் ஞாபகம் மட்டுமே இல்லை, என்னென்னமெல்லாம் ஞாபகம் வருது, உன் ஞாபகத்தை மட்டும் கொண்ட தொழுகையாக என் தொழுகை ஆக்கு. இப்படி தொழுகை மட்டுமல்ல, தொழுகையினுடைய தரத்தை கூட்டுவதற்கான வழி இது. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப் மேலே போகணும். நான் மேலே போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீடு, நம்முடைய மஹல்லாவாசிகள், நம் இஸ்லாமிய உம்மத் இதன் மீது ஒரு தனி அக்கறை, கவலை ஏற்பட வேண்டும். அதற்கான முயற்சியும் ஒரு துவாவும் அக்கறையும் செயல்களும் ஏற்படுமானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த உம்மத் அவர்களுக்கும் பரக்கத் செய்வான், அந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்ஷா அல்லாஹ். நான் இதில் இவ்வளோ நேரம் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம். அதில் இன்னும் இந்த வசனம் அல்லாஹ் இதுக்கு அடுத்து சொல்கிறான், தொழுகை அவங்கள ருக்கு சஜ்ஜா செஞ்சு தொழுவாங்க, தொழுகையாளியாக பார்ப்பீங்க, ஏன் தொழுவார்கள் என்பதையும், அவர்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியான மோமின்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், சீமாகும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத். சஜ்தாவினால் ஏற்படுகின்ற ஒரு அடையாளம் அவர்களுக்கு இருக்கும். சஜ்தாவில் ஏற்படுகின்ற அடையாளம் என்பது எது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு நீண்ட விளக்கம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன் நபியின் அருமை தோழர்களான சஹாபாக்களை அல்லாஹ் எவ்வளோ உயர்வாக ரப்பு பேசுகிறான். அந்த உயர்ந்த சஹாபாக்களை அப்படியே பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நமக்கும் தந்து நம்மையும் மேன்மக்களோடு சேர்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கண்ணியப்படுத்துவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه
اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.